டிவிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பட்டுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்துள்ளனர். சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த கருத்தரங்கில் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசிய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவை போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் கைது செய்தனர். இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர காவல் நிலையம் மற்றும் டிஎஸ்பி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் 60க்கும் மேற்பட்டோர் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் கொடுத்துள்ளனர். மதுரை புத்தக கண்காட்சியில் எந்தவித சாதியோ சமயமோ இல்லை என்றும் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை புத்தகடையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, புத்தக கண்காட்சியில் ஆர்வ கோளாறில் பள்ளி மாணவிகள் விளையாண்டதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். கலை நிகழ்ச்சிகளில் கிராம பாடல்கள்தான் ஒளிபரப்பப்பட்டது. இதில் எந்தவித சாதி சமயம் இல்லை. அதற்கு மதச்சாயம் பூச வேண்டாம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்றும் கூறினார். சகோதரன் சொல்லுங்க, நானும் கலெக்டர் எல்லாருமா இருந்து பிரமாதமான புத்தக நிகழ்ச்சி வந்துட்டான். அதுக்கு பின்னுக்கு சும்மா ஆர்வ கோளாறுல சின்ன பள்ளி பிள்ளைகள் விளையாண்டதெல்லாம் இதெல்லாம் வைரல் ஆகுமா? எனக்கு இதுதான் சொருகல்ன்றது, இதெல்லாம் சொருகல்னான கேள்வி. நான் கரெக்ட் டயத்துக்கு வந்தோம், எல்லாம் வந்தோம். புத்தக கண்காட்சி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி நடந்துச்சு. தவறு செய்து இப்படிலாம் தப்பான கேள்வி கேட்காது. கிராமிய பாடலுக்கு இது இன்னைக்கு நேரத்து இல்ல, காலங்காலமா கிராமிய பாடல் தான் பாடினதுல ஒழிய இது எந்த விதமான இல்ல. நாடு இருந்தா, ஆட்சியர் இருந்தாங்க, மாநகராட்சி கமிஷனர் இருந்தாங்க, மேயர் இருந்தாங்க, எம்எல்ஏஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நாங்க கடைசியா வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிட்டு போனதுக்கு பின்னுக்கு சில கலை நிகழ்ச்சி டெய்லி 2 மணி நேரம் நடக்கும் சொல்லுங்க. கலை நிகழ்ச்சி கிராம பாடல் தான் ஒழிய இதுல மதமும் இல்ல, சமுதாயமும் இல்ல, எந்த விதமான. முதலமைச்சர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளதாக கூறும் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்கள் குருடாகிவிட்டதாக நினைக்கிறேன் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, முதலமைச்சர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளார் என எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்று கேட்டதற்கு, சிகாகோவில் முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டுகிறார், அதேபோல அமெரிக்காவில் தினமும் நடக்கும் முதல்வரின் நிகழ்வுகள் அனைத்தும் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது, வெளிநாட்டு ஊடகங்களை விலைக்கு வாங்க முடியுமா என கேட்ட எடப்பாடி பழனிசாமி, அதனையெல்லாம் பார்க்கவில்லையா, அவருக்கு கண் குருடு என தெரிகிறது என RS பாரதி விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போன மாதிரி தெரியல, சிகிச்சைக்காக போன மாதிரி சமூக வலைதளத்தில் தகவல் வருது. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, உடல்நிலை சரியில்லை, சிகிச்சைக்காக போயிருக்காரு. கண்ணு குருடுன்னு அர்த்தம். சைக்கிள் ஓட்டினார் சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி, அவரால் ஓட்ட சொல்லுங்க, சைக்கிளை பார்க்கலாம். அதாவது எடப்பாடிக்கு வைத்தறிச்சல், அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களில் பார்க்குறீங்க, ப்ரெஸ்ஸில் வருது. உங்களையுமா விலைக்கு கொடுத்துட்டு வாங்கிட முடியல, உங்களையுமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்க பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிட முடியுமான்னு எதையும் மூடி மழைக்கிற பழக்கம் திமுக கிட்ட கிடையாது. அதனால் எங்கள் தளபதி எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க டெய்லி பத்திரிகையில் வருது. அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார், வரும்போது உங்களை மீட் பண்ணுவார், என்னென்ன சாதித்திருக்கார் என்று சொல்லுவார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லன் நகர் பகுதியில் காதலனுடன் தங்கி வந்த இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் காதலனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஜீவப்பிரியன் காஞ்சிபுரத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் மாமல்லன் நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து கடந்த 3 மாதங்களாக தங்கியுள்ளார். கடந்த 40 நாட்களுக்கு முன்பு சரண்யா என்கிற இளம்பெண் ஜீவப்பிரியனுடன் தங்கியிருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சரண்யாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் வாயில் நுரை தள்ளியபடி இருந்ததால் அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனை அழைத்துச் சென்றபோது திடீரென அவர் உயிரிழந்தார். சரண்யா பிரேதத்தை கைப்பற்றிய போது அவரின் கழுத்து, கால் உள்ளிட்ட பகுதிகளில் இரத்த காயங்கள் இருந்ததால் காதலனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் அருகே உரிய அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டதாக கூறப்படும் விநாயகர் சிலையை அகற்றச் சென்ற போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வெள்ளகாபுரம் ஊராட்சியில் சதுர்த்தி தினத்தையொட்டி இருதரப்பு மக்கள் சிலை வைக்க விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு தரப்பு மக்கள் சிலை வைத்து வழிபட முயன்றபோது சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்ததால் சிலையை அறைக்குள் வைத்து பூட்டினர். இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சிலை வைத்திருந்த அறையில் பூட்டை உடைத்து சிலையை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். முன்னதாக சிலையை எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பள்ளி கழிவறையை மாணவர்கள் சுத்தம் செய்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலூர் அருகே பட்டூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிகள் சிலர் கழிவறையை சீருடையுடன் கழுவி சுத்தப்படுத்தும் வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு மாணவர்கள் பாதிக்கின்ற வகையில் செயல்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் பள்ளி கல்வி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பாப்பாவை பணியிட மாற்றம் செய்து கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் குனிகாந்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியின் புதிய கட்டிடத்தினை ஆளுநர் RN ரவி திறந்து வைத்தார். ஆளுநரின் விருப்பு உரிமை நிதியில் இருந்து ஒதுக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறைகளின் புதிய கட்டிடத்தினை ஆளுநர் RN ரவி திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் உள்ள வகுப்பறையில் மாணவர்கள் அமரும் இருக்கையில் அமர்ந்து தனது பள்ளி பருவ காலத்தை நினைவு கூர்ந்து அருகில் இருந்தவர்களிடையே புன்சிரிப்பு முகத்துடன் பேசினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க ஆளுநருக்கு சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து பள்ளி மாணவர்களோடு ஆளுநர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.